வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. வாரந்தோறும் புதன், வியாழன், வெள்ளி மாலை 6 மணி அளவில் நமது இமயம் தொலைக்காட்சியில் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கார். உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு இன்றைய தினம் வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வழக்கமாக நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பத்தில் நீங்கள் மக்களுக்கு வருது மனசில் பதிகிற அளவுக்கு ஒரு நல்ல பல கருத்துக்களை விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது அந்த தான் என்பது அழிஞ்சா அவன் தலைக்கணம், அந்த தான்கிற தலைக்கணம் அழிஞ்சா ஒரு தலைவராகும். அதே அந்த தான்கிற ஆணவம் அழிஞ்சிட்டா அவன் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறிட்டே இருக்கலாம். ஸோ அந்த தான்கிற அகந்தையை அழிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் மேலே வரலான்னு சொல்லிடுறேன். நன்றி நன்றி சுவாமிஜி. ஸோ ஒவ்வொரு மனிதர்களுடைய மனத்திலும் தான்கிற எண்ணம், அதாவது நம்மளால தான் முடியும், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நல்லா வாழலாம். சுவாமிஜி நல்ல பல கருத்தை சொல்லியிருக்கீங்க. இது ஒரு நல்ல ஒரு நாளை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம தீபாவளி அதுமா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை போன வாரமே வந்து ஒரு பரிகாரத்தை சொன்னீங்க. அதாவது மக்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த குழந்தை பாக்கியத்திற்காக அந்த பரிகாரத்தை திரும்பவும் இன்றைய தினம் நீங்கள் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக சொல்லி ஆரம்பிப்போம் சொல்லிச்சு. அதாவது தீபாவளி என்று வந்து மகாலட்சுமி வந்து ராமாவதாரத்தில் ஹியூமன் பாடி மனித உருவம் எடுத்து வந்தது தான் தீபாவளி. அடுத்த நாள் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் லட்சுமி பூஜை, அதனால தான் பண்ணுறோம். இந்த தீபாவளி வந்து சந்தான லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கிறதுனால இந்த தீபாவளிக்கு மட்டும் குழந்தை இல்லாத பெண்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 11 மணிக்கு தான் போகணும். முத நாள் போய் தங்கக்கூடாது. தீபாவளி அன்று தான் போகணும். 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகணும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு 1 மணிக்குள்ளே இதை செய்யணும். ஒரு சில்வர் பாத்திரம், 3 தேங்காய் மஞ்சள் தடவுனது, 27 பூவம்பழம், 1 கிலோ கல்லுப்பு, 7 விராலி மஞ்சள், 1 கிலோ பச்சரிசி. இதை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு மடியில் வாங்கிட்டு வரணும். இது வாங்குறவங்க கிழக்கு முகமாக நிற்கணும். பெண் ஆணோட வலதுபுறம் நிற்கணும். அப்படி நின்று வாங்கிட்டு வந்தாங்கன்னா அடுத்த தீபாவளி வருவதற்குள் கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய கர்ம வினையால் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அந்த வாங்கிட்டு வர பொருளை வந்து அவங்க கணவன் மனைவி மட்டுமே சமைச்சு சாப்பிடணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நன்றி 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 சொல்லுங்கள். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னை அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான், ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து மதுரையில் சந்திக்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரத்யேகமாக திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் சுவாமிஜியை நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கலாம். சுவாமிஜி அடிக்கடி வந்து மக்கள் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, உங்கள்கிட்ட பரிகாரம் வாங்கிக்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து விபூதியே எளிமையான முறையில் கொடுத்துறீங்க. பட் அதை பயன்படுத்தும் போது அவங்க ஏதோ நான்வெஜ்ஜை ஏதோ யூஸ் பண்ணிடுறாங்க. அது திரும்பவும் நீங்கள் அதை சொல்லிடுங்க. ஏன்னா அடிக்கடி அதான் இங்கே காலர்ஸ் சேனலுக்கு வந்துட்டு கூட அதை பற்றி கேட்குறாங்க. அது விபூதியில் முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. அப்படி விபூதி கொடுத்து சரியாக போகிறப்ப எல்லாத்துலேயும் சரியாக இருந்தேன் நான் நான்வெஜ் சாப்பிடுங்கிறவங்க கண்டிப்பாக கேக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் சாப்பிட்ருப்போம். முட்டை முதற்கொண்டு நான்வெஜ்ஜில் அடங்கும். அதே சமயம் பீரியடான 7 நாட்களுக்கு அதை பெண்களுக்கு கொடுக்குறப்ப அதை அவங்க தொடக்கூடாது. அந்த இலவு வீடு இதுகளுக்கெல்லாம் போகாமல் இருந்தாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு சரியாயிடும். இது வந்து என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புல எந்த பூதத்தின் குறைபாடில் அவங்களுக்கு அந்த நோயோ குடும்பத்தில் பிரச்சனையோ எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம விபூதியில் மந்திரிச்சு கொடுக்குறோம். அப்போ அந்த விபூதியை அவங்க முறையாக பயன்படுத்தினா, நம்பிக்கையோட அதை பயன்படுத்தினா 100% நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நன்றி சார். முதல் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், திருச்சியிலேருந்து சுப்பிரமணியன் பேசுறேன். திருச்சியிலேருந்து சுப்பிரமணியனா? ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஏற்கனவே நீங்க சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? நேரடியாக பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். சரி, கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. வேலையை பற்றி கேட்கணுங்க சாமிகிட்ட. கேளுங்க. சொல்லுப்பா. வணக்கம் சாமிஜி. சுப்பிரமணியன் குமாரவேலூர் பக்கத்துல. சொல்லுப்பா. அதான் வேலைக்காக சொல்லிருந்தேன் சாமி. கொஞ்சம் சத்தமா பேசுமா, பேசுறது கேட்கல. இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சாமிஜி. சரிப்பா. அதான்
ஏஜ் 49 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆ அவங்க 35க்குள்ள எடுக்கிறேன்னு சொன்னாங்க. 35க்குள்ள தான் எடுக்கிறாங்களாம்மா? ஆமா சாமிஜி. எந்த கம்பெனியில் கொடுத்துருக்கப்பா? அது மெடிக்கல், இந்த என்னப்பா? மெடிக்கல் டிரைவருக்கா சாமி. ஓ டிரைவர். நான் வந்திருக்கேன் சாமிஜி. ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு இருந்தவர். ஆமா ஆமா சாமி. அப்ப இப்ப எதுக்கு கொடுத்துருக்கீங்க? டிரைவருக்கு தான் கொடுத்தேன். அவங்க இல்ல எந்த கம்பெனி கொடுத்துருக்கம்மா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சாமி. ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கீங்களா? ஓகே. ஹாஸ்பிட்டல் நேம் தெரிஞ்சுக்கலாமா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் சாமி. அப்போலா. சரி, என்ன பண்றீங்கன்னா இப்ப எனக்கு திருச்சி இதுல திருவானைக்காவல் பக்கத்துல இருக்கீங்க. ஆமா சாமிஜி. அந்த அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூவும் தாமரை பூவும் கலந்து மாலையா தோர்த்து நீங்க பிறந்த நட்சத்திரத்தை வந்து அந்த அம்மாவுக்கு போட்டுட்டு அதுல இருந்து தொடர்ந்து 3 நாள் மாலை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தேங்காய் பழம் எதுவும் கொண்டு போக கூடாது, அந்த மாலை மட்டும்தான் கொண்டு போகணும். அம்பாளுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்த்துட்டு அடுத்து அம்பாளுக்கு மட்டும் இந்த மாலையை போட்டுட்டு வாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அதே இடத்துல இருந்து அழைப்பு வரும். நல்லதுப்பா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, நீங்கள் வந்து கேட்குற பிரச்சனையை தெளிவான முறையில் கேட்டு பரிகாரம் சொல்லும்போது சரியான முறையில் நோட் பண்ணி எப்போ செய்யணும் எதுன்னு கிளியர் கேட்டுக்கிடுங்க. இவருக்கு வந்து எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிறந்த நட்சத்திரம் வருது இல்லைங்களா? ஆமாம். இப்போ இந்த மாதத்தில் ஒரு அஸ்வினியில் பிறந்தா இந்த மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினியில் ஆரம்பித்து அதிலிருந்து 3 நாள் தாமரைப்பூவும் மல்லிகைப்பூவும் கலந்து மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு போட்டு வந்தால் சரியாய். நன்றி நன்றி சுவாமிஜி. இது போன வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால், தீராத நோயே இருந்தால் நீங்கள் வந்து அந்த கோதுமையும் சீந்தல் கொடியும் வந்து 24 கும்பாபிஷேகத்துக்கு 24 கும்பாபிஷேகங்களுக்கு, அதாவது சிவாலய கும்பாபிஷேகங்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். உடல்ல எவ்வளவு பெரிய நோய், இவன் இறந்துருவான் இதுக்கு மருந்தே இல்லைன்னாலும் அப்படி செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா வந்து குணமடையலாம். 24 கும்பாபிஷேகங்கள் எங்களால முடியாதுங்கிறப்ப 24 சனி பிரதோஷத்துக்கும் இதை நீங்க இந்த மாதிரி அந்த கோயிலில் ஹோமங்கள் நடக்கிறப்ப பொது ஹோமங்கள்ல கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் குணமாகும். நன்றி 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 சுவாமிஜி. அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க. வணக்கம். விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர் பல்லடத்துல இருந்து பேசுறேங்க. திருப்பூரா? ஆமாங்க. திருப்பூர் பல்லடம். உங்க பேர் என்னங்கம்மா? ராஜேஸ்வரி. சரி, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. பையன் ரொம்ப சொன்ன பத்தி கேக்குறது இல்லைங்க சார். பையன் பேர் என்னம்மா? கார்த்திக். கார்த்தியா? கார்த்திங்க. உங்க பேச்ச மட்டும் கேட்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க, என் பேச்சு கேட்க மாட்டேன், சொன்ன பத்தி கேக்குறது இல்லைங்க. வேலை வெட்டிக்கு போறது இல்ல. சரிம்மா, ஃபோன் கட் பண்ணிட்டு இப்போ டிவி பாருங்க. ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன், கேட்டுக்கங்க. அதாவது வீட்டில் பையனாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் அவன் அப்பா அம்மா பேச்சு கேட்காமல வேற ஏதாச்சும் தவறான சேர்க்கை, தவறான செயல்கள், அதாவது சிறு வயசுலேயே தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாருன்னா வலம்புரி பிள்ளையார் கோயிலில் ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ்லேயே 33 முறை அவன் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 27 நாள் தொடர்ந்து சுற்றிட்டு வந்து அவன் பேருக்கு அர்ச்சனை அவங்க அம்மா பண்ணாங்கன்னா அந்த பையன் அந்த தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் அவனுடைய அந்த சில டீனேஜில் வரக்கூடிய சில ஆசைகளுக்கு அடிபட்டு இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்து ஒழுக்கமான பையனாக மாறிடுவான். இதை எல்லா பெற்றோருமே செய்யலாம். பையன் தப்பு பண்ணால் மட்டும் இதை செய்யுங்க, கண்டிப்பாக பலிதமாகும். அவன் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 27 நாள் தொடர்ந்து செய்யணும். வலம்புரி பிள்ளையாருக்கு. நன்றிங்க சுவாமிஜி. இப்போ சிவாலயங்களுக்கு மட்டும் அந்த கும்பாபிஷேகம்ன்றது வருஷத்துக்குள்ள ஒரு முறை நடத்துவாங்களா, இல்லை அது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடத்துவாங்க. அதில் செய்ய முடியாட்டி 12 சனி பிரதோஷத்துக்கும் செய்யலாம். ஹோமத்தில் சீந்தல் கொடியும் கோதுமையும் போடணும், அது பிரதோஷ கால ஹோமத்தில் மட்டும். ஓ, அது மாதிரி போட்டாலும் அந்த மாதிரி போட்டாலும் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஒரு கும்பாபிஷேகத்தில் ஆரம்பிக்கணும். தொடர்ந்து வந்து சனி பிரதோஷத்தில் செஞ்சுட்டு வரலாம். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 24 கும்பாபிஷேகம்ன்றது ரொம்ப வருஷங்கள் ஆயிரும் போல இருக்கு. அப்போ இது சனி பிரதோஷம் மாசம் மாசம் வரும். ஒரே கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா தான் ரொம்ப வருடங்கள் ஆகும். சிவாலயங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் முடிஞ்சு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு 20-30 வரும். ஓஹோ, அந்த மாதிரிலாம் இருக்கு. புது புது ஆலயங்கள் நிறைய வரும். ஸோ கும்பாபிஷேகம் தான் 24. அவருக்கு கர்ம வினைகள் தீரக்கூடிய நேரம் இருந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 24 கும்பாபிஷேகத்தையும் அவரால்
போய் கலந்துக்க முடியும். நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. அடுத்த நிலையில இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, திருச்சியில இருந்து மாலதி பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம். ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. சரி, என்ன கேட்க போறீங்க? கேளுங்கம்மா. குழந்தைக்காக கேட்க போறேன். கேளுங்கம்மா. சொல்லுமா. சுவாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்க. கல்யாணம் 6 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை சுவாமிஜி. இன்னும் குழந்தை இல்லையா? உன் பேர் என்னம்மா? மாலதி. கணவர் பேருமா? சதீஷ். குழந்தை இருக்கணுமேம்மா உனக்கு. எந்த மாசமா கல்யாணம் ஆச்சு? ஜூன் மாசம். சரிம்மா, இப்ப நான் தீபாவளிக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன்லம்மா, அதை உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல விளக்கு எண்ணெயில மேற்கு முகமா தீபம் போட்டுட்டு வாங்கம்மா. விளக்கெண்ணெயில மேற்கு முகமா? ஆமா, நீங்க மட்டும் இதை வேற யாரும் நோட் பண்ணிக்காதீங்க. இந்த மாலதிங்கிறவங்க மட்டும் போட்டா போதும். குழந்தை உருவாகி 15வது நாள் என்ன நேர்ல பாருங்கம்மா. நல்லதுமா. நன்றி 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 சுவாமிஜி. இப்போ நேயர்கள்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் நிச்சயமாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் மிகவும் எளிமையான முறையில் இருக்குன்றாங்க. அதுதான் திரும்ப திரும்ப சந்தேகமாக கேட்குறாங்க. எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணால் எப்படி நமக்கு இவ்வளோ இதுவாகுது அப்படின்ட்டு. அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து இருக்குங்களா? என்ன அதாவதுங்க, இப்போ அந்த அப்பெல்லாம் பூராமே நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு காலத்தில் பாட்டி வைத்தியன்னு சொல்லக்கூடிய முறைகள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இப்போ அதாவது ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்துகிறோம். தொழில் ஸ்தாபனத்தில் கூட்டமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா புகையில் கிராம்பு போடுவாங்க. கிராம்பு போட்டு அதில் குறிப்பிட்ட ஒரு தேவதையோட மந்திரத்தை சொன்னாங்கன்னா அந்த கடையில் வியாபாரம் நல்லா போகும். அது தொன்றுதட்டு வருது. அதே காய்ச்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் சிறப்பு குடிக்கணும். அது ஒரு இலை இருக்குது. அந்த இலையை நம்ம சுடுதண்ணியில் போட்டு குடித்தாவே உள்ளே இருக்க சளி அடி பாட்டத்திலிருந்து வெளியே வந்துடும். நம்ம தேவையில்லாமல் சளிக்கு மருந்து வாங்கி சாப்பிட தேவை. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயை பற்றி அடிக்கடி நம்ம சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் மனிதனும் பூசணிக்காயும் ஒன்று. அதுக்குள்ளே நவதானியங்களை பரிகாரமாக போகிறப்ப எந்தெந்த கிரகங்கள் பாதிப்பில் இது வருதோ அந்தந்த கிரகங்கள் நிவர்த்தி ஆகிடும். அதற்காகத்தான் அப்படி சொல்லிட்டு. நன்றி 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 சொல்றேன். அடுத்த நிலையில இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். சரி, உங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்களா சுவாமிஜியா? பேசி இல்ல சார், இப்பதான் டிவில பார்த்துட்டு இருக்கேன். சரி, கேளுங்க. என்ன கேட்க? சிவகுமார். சொல்லுங்கம்மா. என்ன தொழில்? புரட்டாதி நட்சத்திரம். இங்க ராசி பலன் சொல்லலம்மா. உனக்கு என்ன வேணுமா? அது அவங்க கடன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? எந்த சாமியை கும்பிடுறது? வீட விக்கிற அளவுக்கு கடன்ல இருக்கும் சார். என்ன தொழில்மா பாக்குறாரு? அவங்க வாத்தியாரா இருக்காங்க சார். வீடு கட்டினத்துல கடன் சார். வீடு கட்டினதுனால கடன் வந்துட்டு. அப்படிங்களா? அவர் பேர் என்ன சொன்னீங்க? சிவகுமார். அவர் பேர் என்னம்மா? சிவகுமார். சிவகுமார். எந்த வாசல்மா வச்சு கட்டி? நாங்க தெற்கு பார்த்துங்க. தெற்கு பார்த்து வாசல். அம்மா, அந்த வீட்டுல தெற்கு முகமாவே வட மேற்கு மூலையில 3.25 3.25 சதுரமா ஒரு முகம் பாக்குற கண்ணாடி வாங்கி வைங்க. தெற்கு எப்படி சொல்லுங்க? தெற்கு முகத்துல 3.25 3.25 முகம் பாக்குற கண்ணாடி வட மேற்கு மூலையில வாங்கி வைங்க. அது இல்லாம வீட்டுல எதுவும் சத்தங்கள் ஏதாச்சும் உருவங்கள் தெரியுதாமா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியல சாமி. ஏதாவது வாட சத்தங்கள் 4 மணிக்கு போல? அப்படிலாம் ஒண்ணும் தெரியல எனக்கு. சரி, இந்த கண்ணாடி வாங்கி வச்சு முருகர் கோயில், பழனியில் இருக்க முருகர் கோயிலுக்கு அவர் பிறந்த நட்சத்திரத்துல தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வர சொல்லுங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா? நல்லது. நான் டிவில பாக்குறேன், எனக்கு சொல்லுங்க. வீட்டுல ஒரு நல் மாரி தெரிஞ்சிச்சுன்னு ஒரு இடம் சொன்னாங்க. நான் டிவில பாக்குறேன், நீங்க சொல்லுங்களா? என்னமா தெரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் தெரியலன்னு சொல்றீங்க? இல்ல சார், அவங்கதான் சொன்னாங்க ஒரு நட. நான் அப்படி போனேன், ஒரு இது நலல் மாரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க கட்டுறப்ப அங்க பலி கொடுத்த தேவதை இன்னும் அங்கேயே நிக்கிது. அதனாலதான் இவ்வளவு கடன்மா. அதனாலதான் கேட்டேன். நீ இல்லைன்னு சொன்னனாலதான் விட்டுட்டேன். இதை மாட்டுங்க, சரியாயிரும். கண்ணாடி மாட்டினா சரியாயிடும். கண்ணாடி மாட்டினா சரியாயிரும். தொடர்ந்து அவர் பிறந்த நட்சத்திரத்துல பழனி முருகன் கோயில்ல இருக்க திருவண்ணாங்குடி கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க ஒவ்வொரு மாதம். எந்த மூலை சொன்னீங்க? மேற்கு மூலையா? நீங்க லைனை கட் பண்ணீங்கன்னா அடுத்த ஆள் பேசுவாங்கம்மா. நல்லது. சுவாமிஜி, இப்போ பொதுவா தீபாவளி எந்த முறையில நம்ம வழிபட்டா முழு பலன் கிடைக்கும்?
தீபாவளி அதாவது தீபாவளிக்கு வந்து ஒரு அரக்கன் அழிஞ்சதுனால நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா ஐதீகம் இருக்கு. இன்னொரு ஐதீகமும் இருக்கு. மகாலட்சுமி வந்து அன்று வந்து பூமிக்கு வந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. இதுல நல்லெண்ணெய் உடம்புல தேய்க்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய பீடைகள் விலகிறதுக்காகவும், இன்னொன்று வந்து ஆக்கர்ஷண சக்தி வந்து அதிகரிக்கும். இப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் விக்கிரகங்களுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் காப்பு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணும். அதுக்கு காரணம் என்ன, ஸ்தானித்தியம், அதாவது அந்த விக்கிரகத்துக்கு வந்து மூல விக்கிரகத்துக்கு பவர் அதிகமா கிடைக்கும். எண்ணெய் காப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகங்கள் செய்யறப்ப அதிகமா கிடைக்கும். அப்படி அதே மாதிரி மனிதர்களும் ஒவ்வொரு தீபாவளி நாட்கள்ல வந்து அதிகப்படியான எண்ணெய் உடம்புல தலைக்கு மட்டும் வைக்காம அனைத்து சக்கரங்களுக்கு உடல் முழுதும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதற்கு பின் மகாலட்சுமி பிள்ளையார் மகாலட்சுமியை வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட கடமைகளை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தீபாவளியோட பண்டிகை அவங்க வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமா இருக்கும். நன்றி நன்றி சகோதரர். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58 டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் சந்திக்கலாம் வாணி விழாவில். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சந்திக்கலாம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, உங்களோட பேர் சொல்லுங்க. ஐயப்பன். ஐயப்பன் ஐயா, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுக்கோட்டைங்க சார். சரிங்க. ஏற்கனவே சுவாமிஜி பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? ஏற்கனவே பேசியிருக்கீங்களா சுவாமிஜி கிட்ட? இல்ல, பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம். சரி, பேசுங்க ஐயா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். சரிங்க ஐயா, கேளுங்க. என்ன கேட்க போறீங்க சுவாமிஜி கிட்ட? கேளுங்க. ரொம்ப தொழில் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. சொல்லுப்பா. தொழில தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. தொழில் ரொம்ப கஷ்டத்திலே போயிட்டு இருக்குது, ஒன்னும் விரிப்படையில. வணக்கம் சுவாமிகள். வணக்கம்ப்பா, சொல்லுப்பா. நாங்க பட்டுக்கோட்டை. என்னோட பேர் ஐயப்பன். என்னோட பேர் ஐயப்பன் சாமி. சரிப்பா, தொழில் படுத்திருக்கா? நாங்க பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறோம். ரொம்ப வேலையில ரொம்ப கஷ்டம். அழுகாம பேசுப்பா, இல்ல பேசிட்டாலு. சனீஸ்வரன் கோயில்ல ஏதாச்சும் பரிகாரங்கள் பண்ணிருக்கீங்களா? ராமேஸ்வரம் அல்லது சனீஸ்வரன் கோயில்ல? இல்ல சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கப்பா, இல்ல லைன் கட் பண்ணிடுவாங்க. இதுவரை பண்ணதில்ல சார். ராமேஸ்வரம் போய் எதுவும் தீர்த்தாடல் பண்ணிருக்கீங்களா இந்த 2009? அந்த லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். டிவி வால்யூம் வச்சதுனால உங்களுக்கு கிடைச்சும் சரியான முறையில் அதை பயன்படுத்திக்க முடியல. நேரெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோள், தயவு செஞ்சு லைவ்ல நீங்க பேசுறவங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கையில பேப்பர் பேனோட என்ன பிரச்சனையும் தெளிவான முறையில் கேட்டுங்க. மன்னிக்கணும் ஐயப்பன் சார், திரும்பவும் நீங்க லைன்ல வந்தீங்கன்னா பேசுங்க. ஆனால் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க சுவாமிஜி. இது போல அதாவது இந்த மாதிரி பிரம்மச்சேத தோஷம் நம்ம சொல்ற தோஷத்துல இப்ப ரொம்ப முக்கியமான தோஷம் பிரம்மச்சேத தோஷம். 7 சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி இது நடக்கும்போது மட்டுமே திருநள்ளாறு கோயிலில் வந்து துணியை வந்து விடணும். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பைரவரை முதல்ல தரிசிச்சுட்டு அதற்கு பின் கோடி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கு பின் கடலில் குளிச்சுட்டு அதற்கு பின் அங்கே இருக்க தீர்த்தங்கள் எல்லாம் குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு தான் வரணும். அது இல்லாமல் திலஹோமங்கள் அங்கே செஞ்சால் மட்டுமே துணியை வந்து விடணும். பிதுர்தோஷம் இருக்குங்கிறதுக்காக போய் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் பரிகாரம் செய்கிறப்ப போயிட்டு வந்து 3 மாத காலத்திற்குள்ளே வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அதுகளுக்கு உடல் உபாதைகள் கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கு வந்து தொழில் நஷ்டங்கள் கொஞ்சம் ஏற்படும். இதே திருநள்ளாறு போயிட்டு வந்தால் ஆண்களுக்கு அடிபடும் உடம்புல 6 மாதத்துக்குள்ளே பெண் பிரச்சனை வரும். அது இல்லாமல் தொழிலில் நஷ்டம் அவப்பெயர் ஏற்படும். அதனால் போங்க, இது மாதிரி சேத்திரங்களுக்கு சாமி கும்பிட்டு மட்டும் வாங்க. இந்த மாதிரி பரிகாரங்களாக துணி, அதாவது கர்ணனுக்கு எப்படி சூரியன் கொடுத்த கவச குண்டலமோ அது வந்து அவர் உயிரை காப்பாற்றின மாதிரி மனிதர்களுக்கு நம்ம போட்டிருக்கிற உடை தான் நமக்கு கவசம். அந்த கவசத்தை நீங்கள் அங்கே இறக்கி விடுறப்ப சரியான திசை நேரம் நடக்காதப்ப இறக்கி விடுறப்ப அதோடைய சாபங்களுக்கு நீங்கள் ஆளாவீங்க.
நன்றி நன்றி சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் லைன்ல இருக்கீங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிறது பேசுறீங்க? நான் ஹேமாவதி சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். எங்க இருந்துங்கம்மா? சென்னை. சென்னை எந்த இடங்கம்மா? நந்தனம். நந்தனம். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்லைங்க. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சாமிஜி வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுல கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. கடன் அதிகமா? கடன் அதிகமா இருக்கு. சம்பளம் எங்க வீட்டுக்காரர் எங்க மச்சனை 2 பேரும் வேலைக்கு போறாங்க. என்ன கொண்டு வந்தாலும் வீட்டுல இருக்கிறதே இல்ல. வர காசு அப்படியே செலவாயிடுது. சேர்த்து வைக்கவே முடியல. கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. சரிம்மா, ஒரு பரிகாரம் சொல்ற, நோட் பண்ணிக்கமா. அவங்க வீட்டுக்கார் பேர் என்ன, மச்சனம் பேர் என்னம்மா? எங்க வீட்டுக்கார் பேரு வினோத்குமார். எங்க மச்சனர் பேரு சந்தோஷ்குமார். சரிம்மா, நான் சொல்ற பரிகாரத்தை நோட் பண்ணிக்கங்கம்மா. ஓகே. அதாவது உங்க வீட்டுக்காரர் மச்சனர் 2 பேர்த்தோட வலது கால் மண்ணு, ஓகே, நாட்டு சக்கரை, ஓகே, பச்சை பயிறு, ஓகே, கொண்டக்கடலை, ஓகே, இது எல்லாத்துலயும் 50 கிராம் வாங்கிக்கங்கம்மா. ஓகே. ஒரு பூசணிக்காய் வாங்கி, அதாவது டிஸ்டி பூசணிக்காய், ஓகே, அதை வாங்கி முதல்ல மண்ணை கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் 2 இரும்பு ஆணி, இல்லாட்டி 50 கிராம் இரும்பு, 2ல ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இதெல்லாம் போட்டு பூசணிக்காயை மூடிட்டு ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு இந்த பரிகாரம் செய்யணும். சாயங்காலம் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்னா நிக்க சொல்லி இடமிருந்து வலமா 107 முறை சுத்திட்டு முச்சந்தில உடைக்க சொல்லுங்க. தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு வர்ற பணம் நல்ல செலவுகளுக்கு தான் போகுமே தவிர டெபாசிட் ஆகுமே தவிர விரைய செலவுகள் ஆகாது. நல்லதுமா. நன்றி 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 சுவாமிஜி. இந்த கடன் பிரச்சனை, பண பிரச்சனைக்காக பொதுவா ஒரு பரிகாரம் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க. அதாவது பொதுவான பரிகாரம்னா தேவதாரம், குங்குளியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளை சாம்பிராணி, இது 5 பொருளையும் கலந்து வீட்டில் வடக்கு வாசல் இருக்கவங்க மட்டும் 7 மணிலேருந்து 7:30, மற்றவங்க ஆஸ் யூஷுவல் டயத்தில் புகை போட்டு, அதாவது சாம்பிராணி புகை போட்டு வந்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். இதே கடனுக்கு கடன் வாங்குறவங்க 7 விதமான பொடி இருக்குது. அந்த பொடியை மட்டும் நான் இது வரைக்கும் டிவியில் சொல்லலை. அது குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். அது எங்கே கிடைக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. இந்த 5 விதமான பொருட்களும் கூட இப்போ உங்ககிட்ட கிடைக்கும் ஃபோன்? ஆமாம், கண்டிப்பான முறையில். நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ. வந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். சுவாமிஜி, இப்போ இந்த கடன் பிரச்சனை தான் பண பிரச்சனைங்கிறது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுல நமக்கு 90% அது மாதிரி தான் ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? அதாவது இதுக்கு ஸ்பெஷலாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னா போகலாங்கய்யா. எங்கே போகலாம் அப்படின்னா, அதாவது வீடு கட்டினதுனால கடன் அதிகமாயிடுச்சு, வீட்டுனால கடன் அதிகமாயிடுச்சுங்கிறவங்க பழனி முருகர் கோயிலுக்கு போகலாம். தொழில் நடத்தி அதில் நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறவங்க திருப்பதி போகலாம். அடுத்து யாரையாச்சும் நம்பி பணம் வாங்கி கொடுத்து அதனால கடன் ஆனா அப்படிங்கிறவங்க காலபைரவரை காசியில் சந்திக்கலாம். இந்த 3 இடம் தான் முக்கியமாக போக வேண்டிய இடங்கள். நன்றி நன்றி சுவாமிஜி. அடுத்த நேயர். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யாருங்கிறது பேசுறீங்க? வித்யா, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் என்னங்கம்மா? வித்யா. வித்யா. விஜயாவா? வித்யா. வித்யா. சுவாமிஜி ஏற்கனவே பேசிருக்கீங்களா? இல்ல இல்ல, இதான் முதல் முறை. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேர் வித்யா சார். எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. ஜனவரி 20ஆம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், 9 months. அவர் ஃபாரின்ல இருந்தாரு. அவருக்கும் இடையில கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருந்தப்போ கொஞ்சம் எங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனை ஆகி, இப்போ என்ன சொல்றது, ரொம்ப மனசு சங்கடத்துல இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம ரொம்ப பிரச்சனையில இருக்கும். அவர் இப்ப ஏதோ பெண் பிரச்சனையில சிக்கி இருக்காராமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெண்களால் அவருக்கு பிரச்சனை வந்துச்சாமா? அவரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்குது, எங்கிட்டதான் இப்போதைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எந்த நீங்க மாசமா இருந்த 7வது மாதம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? 7வது மாசம் இல்ல, 3 இருக்கும். என்ன ஆச்சுமா? இது வண்டியில போயிட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க குறுக்க போயிருக்காங்க. அப்போ வண்டி சிட் ஆகி விழுந்துட்டாரு. பொண்ணு மேல இடிச்சு வண்டி கீழே விழுந்துச்சுங்களா?
இல்ல அவங்களை இடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே பார்த்துட்டு இவர் பிரேக் பிடிக்கிறேன்னு ஸ்கிட் ஆகி விழுந்திருக்காரு. அப்ப அந்த பிரச்சனை பெண்ணாலதாம்மா வந்திருக்கு. ஓகே சரிம்மா. இப்ப அவர் பேர் என்னம்மா? சுரேந்திரன். என்னம்மா? சுரேந்திரன். இப்ப 2 பேரும் சண்டை இல்லாம ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக கேக்குறீங்களா? நல்லபடியா வாழ்க்கை நடத்தணும் ஒண்ணு சேர்ந்து. சரிம்மா. இப்ப அம்மா வீட்டுல இருக்கீங்களா? ஆமா, அம்மா வீட்டுல இருக்கோம். நீங்க பச்சரிசி ஒரு கை எடுத்துக்கங்க, இடது கைப்பிடி அளவு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் சாமி எழுதிக்கிறேன் நானு. அதுக்காக நேயர்கள் அனைவருக்குமே சொல்றது என்னன்னா, பச்சரிசி ஒரு கைப்பிடி, நாட்டு சக்கரை ஒரு பிடி. நாட்டு சர்க்கரை. ஓகே. இது எல்லாமே இடது கையில தான் ஒவ்வொரு பிடி எடுக்கணுமா? இடது கையில எடுக்கணும். ஆமா, இடது கையில தான் ஒவ்வொரு பிடி எடுக்கணும். இடது கை. சரி. கிராம்பு ஒரு பிடி. கிராம்பு ஒரு பிடி. சின்ன வெங்காயம் ஒரு பிடி. சின்ன வெங்காயம் ஒரு பிடி. தயிர் 50 கிராம். தயிர் 50 கிராம். எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டேன் சாமி. இதை எல்லாத்தையும் வந்து ஒரு கப்புல கலக்கி, ஒரு கப்புல கலக்கி சனி ஹோரையில, டெய்லி வரக்கூடிய சனி ஹோரையில, டெய்லி வரக்கூடிய சனி ஹோரையில, சனி ஹோரைனா சாமி டெய்லி ஷீட் காலண்டர்ல பேக்ல பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா கிரக ஹோரைகள்னு இருக்கும். சரி. அதுல சனி ஹோரைன்னு போட்டிருக்க டயத்துல, சனி ஹோரை. ஆமா, காகத்துக்கு வச்சுட்டு வாங்க. காகத்துக்கு. ஆமா, அந்த டைம்ல வைக்கணுமா? அந்த டயத்துல வச்சுட்டு வாங்க. இது பகல் 12 மணிக்குள்ள வரக்கூடிய டயத்துல மட்டும் வச்சாதான் இது பலிக்கும். பகல் 12 மணி. ஆமா. தொடர்ந்து 48 நாள் வச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்நாள் பூரா உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது. 48 நாள். ஆமா. இது வந்து ஒரு பொதுவான பரிகாரம். மக்கள் எல்லாரும் கூட இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். மன்னிக்கணுமா, ஒருத்தர் ஒரு இதுதான் கேட்க முடியும். திரும்பவும் லைன்ல வந்து கேளுங்க. என்னமோ கேட்க வந்தாங்க. ஆனா அது நேயர்களுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு, ஒரு கேள்வி தான் வாய்ப்பு. திரும்பவும் லைன்ல வந்து பேசலாம். சுவாமிஜி, இப்போ இது வந்து இது பொதுவான பரிகாரம். இது ஒரு பொதுவான பரிகாரம். ஆமாம்மா. இந்த பரிகாரம் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாங்களா? சண்டை இருந்தாதான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தா 9 மாதத்திற்குள்ள கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். இல்ல குழந்தை பிறந்து 3 மாதத்திற்குள்ள பெண் பிரச்சனை வந்துடும். அப்படி இருக்கிற கணவன் மனைவிக்கு இந்த பரிகாரம் உடனே வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வேலை செய்யாது. மற்றவங்களுக்கு வேலை செய்யாது. மன்னிக்கணும் சுவாமிஜி. அதாவது 9 மாதத்திற்குள், அதாவது மனைவி கன்சீவ் ஆகி 9 மாதத்துக்குள்ள கண்டிப்பா அவருக்கு 2 வீலர்ல அடிபட்டிருக்கணும். ஓ, கண்டிப்பா அடிபடும். ஓ, இது கந்தரோதோஷத்துல ஒரு பகுதின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்க சொல்லிருப்பீங்க. அடிபட்டிருக்கணும். இல்ல அல்லது குழந்தை பிறந்து 3 மாதத்திற்குள்ள அடிபட்டோ இல்ல வேற ஏதாச்சும் பெண் தொடர்பால பிரச்சனை, சந்தேகத்தினால வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் இந்த பரிகாரத்தை பண்ணா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வாழ்நாள் பூரா சந்தேகமே வராது, சண்டையும் வராது. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாக திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சந்திக்கலாம். சுவாமிஜி, உங்களோட அனுமதியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த நீங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.